பாகிஸ்தானோட பட்ஜெட் ரிலீஸ் ஆயிடுச்சு. இத எல்லாருமே அதுவும் இந்த பட்ஜெட்ட எதிர்பார்த்து காத்திருந்தோம். காரணம் என்ன அப்டின்னா, பாகிஸ்தான் ஒரு திருடன். அந்த திருடன் போடுற பட்ஜெட் நமக்கு தேவையில்ல. ஆனா, இந்த திருடன் போடுற பட்ஜெட் கூமுட்டை IMF போன்ற அமைப்புகள் எப்படி பாக்குது அப்படிங்கிறது தான். காரணம் IMF ரொம்ப ஸ்ட்ராங்கா பாகிஸ்தான் விவகாரத்துல நடவடிக்கை எடுக்குதா அப்படின்னு கேட்டா, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. திரும்ப திரும்ப ஒரே தவறு தான். ஆனா, அத ரொம்ப சந்தோஷமா செஞ்சுக்கிட்டே இருப்பேன். நான் கூமுட்டை ஆகுறதே என்னோட பிறவி பலன் அப்படிங்கிற மாரி தான் IMF பாகிஸ்தான் விவகாரத்துல நடந்துகிட்டு இருக்கு. இப்ப சமீபத்துல பாகிஸ்தானுக்கு IMF சொன்னது என்ன அப்படின்னா, ஏறக்குறைய கணிசமா எல்லா டாக்ஸையும் இன்கிரீஸ் பண்ணு அப்படிங்கிறது தான். ஆனா, அப்படி இன்கிரீஸ் பண்ணி பட்ஜெட் போடுவார்களா? அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. காரணம் அதுல மக்கள் பெரும் பாதிப்பு, சிரமங்களுக்கு ஆளாகணும். சரி, அட்லீஸ்ட் செலவுகளையும் குறை அப்படின்னு 2 டார்கெட்டையும் குடுத்தாங்க. ஏதாச்சும் ஒண்ணாச்சும் செஞ்சு தொலைங்கிற மாரி தான் IMFஓட நிலைப்பாடு. செலவ குறைக்கணும் அப்படின்னா ராணுவத்துல இருந்து கை வைக்கணும். அப்படி ராணுவத்துல இருந்து கை வைக்கும்போது, ராணுவம் இத எப்படி பார்க்கும்? சரி, மக்கள் தலையில கை வைக்கும்போது, மக்கள் எப்படி பார்த்தாலும் பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கு கவலை இல்ல. எதிர்க்கட்சிகள் அத கையில எடுத்து கம்பு சுத்த ஆரம்பிச்சுருவாங்களே! அப்படின்னு சிக்கல்லாம் இருக்கும்போது, நானே திருடேன். திருடன் எந்த ரூல்ஸ மதிக்கப் போறான்? இல்ல திருடன் ரூல்ஸ இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு பார்க்கப் போறானா? அத பிரேக் பண்ண தானே பார்ப்பேன். அப்படிங்கிற மாரி தான் அவர்கள் பட்ஜெட் இருக்கு. பட்ஜெட்ட பொறுத்தவரையும் என்னதான் IMF கத்திய தீட்டுனாலும், ராணுவம் ஸ்ட்ராங்கா இருந்தா போதும். இந்த வலிமையான ராணுவம் தேவைப்படும் நமக்கு அப்படின்னு சொல்லி, மத்திய கிழக்கோ, இல்ல வளைகுடால உள்ள நாடுகளோ நம்மள அண்டிப் பிழைக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு தியரியும் அணு ஆயுதத்த காப்பாத்திக்கிட்டோம் அப்டின்னா, அமெரிக்கா போன்ற நாடுகளும் நம்மள அனுசரிச்சு நடக்குங்கிற 2 தியரிய கைக்குள்ள வச்சுக்கிட்டு, தன்னோட திருட்டுத்தனத்த இந்த பட்ஜெட்ல பாகிஸ்தான் காட்டியிருக்கு. இத 2யும் புடுங்காம பாகிஸ்தான அழிக்கிறது சிரமம். அதாவது இந்தியாவுக்கு எதிரா பாகிஸ்தான் வளர்ந்து நிக்கும் அப்படிங்கிற பொருள் வராது. பாகிஸ்தான் மண்ணோட மண்ணா போயிரும். என்ன ஒண்ணு, அங்க உள்ள அமைப்புகள எல்லாம் ஒழிச்சு கட்டணும் அப்டின்னா, இந்த 2 விவகாரத்துல இந்த 2 காட இறக்கி விட்டே ஆகணும். ஒரு காடு, அதாவது வளைகுடால உள்ள நாடுகள், இவர்கள் பாகிஸ்தான் ராணுவத்த பெருசா அண்டி இருக்கிறத கட் பண்ண இந்தியா இறங்கி வேலை பார்க்குது. 2வது விஷயம், அணு ஆயுதத்துக்கு அமெரிக்கா இறங்கி வேலை பார்க்கணும். அவனுங்க என்னைக்கு பர்சனலா அடி வாங்குறாங்களோ, அன்னைக்கு தான் அந்த ஜோன உத்து பார்ப்பாய்ங்க. அதுக்கப்புறம் நாசமா போயிடும். அது அடி வாங்குற வரையும், பர்சனல் அடி வாங்குற வரையும் நம்ம காத்துக்கிட்டு தான் இருக்கணுமாட்டுக்கு. சரி, நம்மளாச்சும் ஒரு ஜோன்ல இறங்கிட்டோம்ல. அது என்னங்கிறது ஏற்கனவே நம்ம விரிவா பார்த்துருக்கோம். சரி, இப்ப இந்த பட்ஜெட் திருட்டு வேலை எப்படி நடந்திருக்குன்னு பார்ப்போம். முதல்ல இந்த நாடுகள்லாம் கத்தி தீட்டுறதுக்கு முன்னாடி ராணுவத்த வலிமைப்படுத்திருவோம். ராணுவ பட்ஜெட்ட அப்படியே இன்கிரீஸ் பண்ணி விடு அப்படிங்கிறது தான் முதல் கட்டம். ஏறக்குறைய போன வருஷம், அதாவது பாகிஸ்தான் மதிப்புல 1 ட்ரில்லியனுக்கும் அதிகமா செலவு பண்ணியிருக்கார்கள் அப்படின்னா, இந்த வருஷம் அப்படிலாம் கிடையாது. 2 ட்ரில்லியனுக்கு மேல செலவு பண்ணு. எதுக்கு? ராணுவத்தோட பட்ஜெட்டுக்கு. இதுல இன்னொரு விஷயத்தையும் செஞ்சிருக்காங்க. இந்த பட்ஜெட்ல ராணுவத்துக்கு வாங்கக்கூடிய அணு ஆயுதம் சம்பந்தப்பட்ட டெக்னாலஜிகள், அது சம்பந்தப்பட்ட ஏவுகணைகளோ, இல்ல ஒட்டுமொத்தமா அணு ஆயுத பொருட்கள், இல்ல ஹை எண்டான தொழில்நுட்பத்துல இவர்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடியது எதுவுமே இந்த 2 ட்ரில்லியனுக்குள்ள வராது அப்படிங்கிறதா, அத வேற கவர்மெண்டோட ஃபண்டிங்ல எடுத்து போட்டுக்கிறாங்க. வெளிப்படைத்தன்மையா இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக. ஏன் அப்படின்னா, இதுவே 2 ட்ரில்லியன், அது இன்னும் எவ்வளவு வரும் அப்படின்னு யாருக்கும் தெரியாது. அதுவும் கணிசமா வரும். அதுக்கடுத்த ஒரு பெரிய கொடுமை என்ன அப்படின்னா, இந்த 2 ட்ரில்லியனுக்கு கீழ ராணுவத்தோட பென்ஷன் வராது அப்படிங்கிறது தான். ராணுவத்துக்குள்ள எவ்வளோ ஆட்கள் இருக்கார்களோ, அதுக்கு அதிகமா தான் ராணுவத்துக்கு வெளியில ரிட்டயர்ட் ஆயி ஆட்கள் சுத்திக்கிட்டு இருப்பார்கள். அதுல முக்கியமான ஆட்கள் பூரா சவுதி அரேபியாவோட நெருங்கிய தொடர்புல இருப்பாங்க. அவர்களுக்கு குடுக்கக்கூடிய பென்ஷன் எதுவும் இந்த கணக்குல வராது. அப்ப இந்த 2 அமௌண்டுமே பெரிய அமௌண்ட். இந்த 2 அமௌண்டையும் ஸ்க்ரூட்டனிட்டி பண்ணாம IMF போன்ற அமைப்புகளுக்கு எதையுமே சாதிக்க முடியாது பாகிஸ்தானுக்குள்ள அப்படிங்கிறது தான். சரி, இத மிரட்டணும் அப்படின்னா, IMF முதல்ல இந்த அணு ஆயுத நாடு அப்படிங்கிற சிந்தனைய விட்டுட்டு பார்க்கணும். அப்பதான் அவனுங்களும் மிரட்டுவாய்ங்க. ஆனா அதுக்கெல்லாம் வழியே இல்ல. ராணுவத்த பலப்படுத்தி, ராணுவத்த சந்தோஷப்படுத்தி வச்சுக்கிட்டோம்னா போதும் அப்படிங்கிறது தான் பாகிஸ்தானோட எண்ண ஓட்டம். இன்னும் ஓப்பனா சொல்லப்போனா, ராணுவம் 2 ட்ரில்லியனா மாத்து அப்படின்னு சொல்லி பேப்பர் எழுதி அனுப்பிச்சிருக்கோம். அத கையெழுத்து போட்டு பட்ஜெட்டா வாசிச்சு முடிச்சுட்டாய்ங்க. ஒட்டு மொத்தமா இந்த பட்ஜெட் அப்படிங்கிறது ராணுவத்த நோக்கி தான் போகுது. அவர்கள் செலவுக்கு எடுக்கணும். அதுக்கான ஒரு திட்டமிடலா வச்சுட்டாங்க. முழுக்க முழுக்க ஒரு ராணுவ புரட்சி, ராணுவம் ஆளக்கூடிய நாடு தான் பாகிஸ்தான்.
ஆனா, அது ஏதோ ஜனநாயக நாடு மாரி அந்த தேர்தல பத்தி ஒரு கமெண்ட் நடந்து முடிஞ்ச தேர்தல், பாகிஸ்தான் தேர்தல் மாரி ஒரு கேலி கூத்தா பார்க்கவே முடியாது. உலகம் பூரா சுத்தி வந்தாலும் பார்க்க முடியாது. ஆனா, அத பத்தி ஒரு சின்ன கமெண்ட் கூட பாஸ் பண்ணாத நாடு எது அப்டின்னா, அமெரிக்கா தான். ஒரு கமெண்ட்டுமே பாஸ் பண்ணல. அப்படிப்பட்ட அமெரிக்கா, பாகிஸ்தான இன்னமும் தன்னோட ஏதோ ஒரு ஆதாயத்துக்கு வச்சிருக்கு அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. அதனால தான் பாகிஸ்தான் விவகாரத்துல இந்தியாவே தன்னோட ஆக்ரோஷத்த முழுக்க முழுக்க காட்டிக்கிட்டே இருக்கும். பாகிஸ்தான அழிக்க அமெரிக்கா தேவை கிடையாது. இந்தியா போதும். இந்தியாவே அழிச்சிரும். பாகிஸ்தானுக்கு உதவ சீனா ஓடி வந்தா, சீனாவும் சேர்ந்து மாட்டிக்கும் அப்படிங்கிறது ஊரறிஞ்ச உண்மதான். என்ன ஒண்ணு IMFஓட பிடி இருக்கும்போது, இன்னும் நமக்கு வசதியா இருக்கும்னு நம்ம நெனைக்கிறோம். IMF பிடிய இருக்கிறதே கிடையாது. சும்மா வாய் வார்த்தையில ஸ்டேட்மெண்ட் விட்டுட்டு, எல்லாத்துக்கும் பாகிஸ்தான் செய்ற எல்லாத்துக்கும் IMF துணை போகுது அப்படிங்கிறது தான் அர்த்தம். காரணம் அவர்கள் சொன்ன எதையுமே செய்யல. முழுக்க முழுக்க ராணுவத்துக்கு கொண்டு போய் மொத்த வளத்தையும் கொட்டி குடுத்துட்டு, அடுத்த பெயில் அவுட்டுக்கு போய் நிக்க போறாய்ங்க. அந்த பெயில் அவுட்டையும் குடுக்கறக்கு IMF தயாரா இருக்குங்கிறது தான் இங்க வருத்தம். ஆனா, எதிர்பார்க்காம பல விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குங்கிறது டெல்லி வட்டார செய்திகளா இருக்கு. அதனால இந்த பட்ஜெட்ல IMF ஏமாத்திருச்சு பாகிஸ்தான். ஆனா, பாகிஸ்தான் ஏமாத்த முடியாத சில வேலைகளும் அங்க தொடர்ந்து நடத்துறக்கு இந்தியா தயாரா இருக்குங்கிறதும் எதார்த்தமான உண்மை.